வணக்கம். வீரன் தருமபுரியிலேருந்து. இந்த வண்டி பார்த்திங்கன்னா விருதாச்சலத்துலேருந்து கொடுத்து விட்டாங்க. இது வந்து ரிவர்ஸ் கியர் டைப்பு, செயினே வராது. அடுத்து பார்த்திங்கன்னா பிரேக்லாம் ஆயில் பிரேக் பவராக நிற்கும். அடுத்து சேகப்ஸ்லாம் டாடா ஏசி பட்டா அந்த மாதிரி போடுவோம். டயரும் பார்த்திங்கன்னா டாடா ஏசி டயர் மாதிரி தான் போடுவோம். டியூப்லெஸ் டயர் போடுறோம். அதில் வந்து பஞ்சர் ஆனால் கூட நீங்கள் வந்து ஓட்டிட்டும் போகலாம். ஈஸியாக நீங்களும் கழட்டிக்கலாம். 4 போல்டு தான் இருக்கும். அந்த வீல் கப்பு கழட்டிட்டு போல்டு ஒரு ஸ்பேனர் மட்டும் 19 சைஸ் ஸ்பேனர் வரும், அது மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்களே பஞ்சர் ஆனாலும் வீலும் கழட்டிக்கலும் போகலாம். அப்படிலாம் ஓட்டிகிட்டு போய் அப்படியே போட்டுட்டு அப்படியே இருக்கிற மாதிரியே நிறுத்தி டியூப்லெஸ் டயர்ன்றனால அப்படியே குத்தி பஞ்சர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வரும். அடுத்து பட்டைன்றனால வந்து உங்களுக்கு சேகப்ஜரு அப்பப்போ போகும் வரும் போயிடும். நம்ம ஃபஸ்ட்டில் செஞ்சதெல்லாம் சேகப்ஜர் மாடல் செஞ்சோம். சேகப்ஜரில் அப்பப்போ வீக் ஆகிடும், ஜங்கி போயிடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வராது. அடுத்து பார்த்திங்கன்னா செயின் இல்லைன்றனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தைரியமாக எந்த நைட்டுனா கூட தைரியமாக போகலாம். அதாவது இப்போ இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இப்போ செயின் வந்து லூஸ் டைட் ஆகிற மாடல்லாம் வச்சுக்கோங்களேன், கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்களும் தொந்தரவு இல்லை. இப்போ நம்ம ஒரு சிலர்லாம் நம்ம செஞ்சு கொடுத்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக ஓட்டிக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டாங்க. செயின் தள்ளதெல்லாம் ஆடும், லூஸ் ஆகும். அப்படி போகும்போது வந்து லாங்லேயே போகிறான்னு திடீர்னு செயினுக்கு கழண்டு வந்து போச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து யாரையும் ஹெல்ப் கூப்பிட முடியாது. அந்த நேரத்தில் அந்த ஊரில் கடை இருந்தால் தான் உண்டு, கடையிலனா ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது. இதனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த செயின் இல்லாத மாடலு இப்போ பண்ணுறது இது வந்து ஈஸியாக இருக்கும். ஒரே லிவர் தான், பெடல் தான். இப்படி சேஞ்ச் பண்ணால் மாறிக்கும், இப்படி பண்ணால் ரிவர்ஸ் கியர் மாறிக்கும், முன்னாடி போகும். அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நாங்கள் ரிவர்ஸ் கியர் அலாரம்லாம் வச்சு கொடுத்துட்றோம். அதனால் வந்து நீங்கள் ரிவர்ஸ் போட்டிங்கனாவே யாருமே வந்து நீங்கள் பின்னாடி ஒதுங்குங்க, கொஞ்சம் ஆளுங்க பின்னாடி வண்டி பின்னாடி நிற்கிறாங்கன்னா கொஞ்சம் நவருங்க அப்படின்னு சொல்ல தேவையில்லை. அந்த மாதிரியான இருக்கும். அடுத்து வந்து இதுக்கெல்லாம் பவர் பிரேக் கொடுக்குறோம், ஆயில் பிரேக் கொடுக்குறோம். இதில் சொல்ல போகிறது என்னென்னா, இதில் இருக்கிற எல்லா மெட்டீரியலுமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேராக போடுறோம் நாங்கள். இப்போ உள்ளே போகிற பிரேக் ஷூவிலேருந்து உள்ளே வர வீல் சிலிண்ட்ரு, மாஸ் சிலிண்ட்ரு, அதுக்கு வர ஓஸு, லைனிங்கு, அதுக்கு உண்டான செட்டிங்ஸ் எல்லாமே டோட்டலாகவே ஒரிஜினலாக போடுறோம். அதே மாதிரி நாங்கள் இப்போ பழசெல்லாம் போடுறதில்ல. பழசே சில இது எங்கிட்ட நல்ல கண்டிஷனான இருக்கிற பிரேக் ஷூ, நிறைய வீல் சிலிண்ட்ரு, மாஸ் சிலிண்ட்ரு எல்லாமே வரும். அதெல்லாம் நாங்கள் எடுக்கிற பொருள் செகண்ட்ஸ் வாங்குகிற இடத்துல ஒரு சில இடத்துல அதெல்லாம் வந்து நாங்கள் போடுறது கிடையாதுங்க. நீங்கள் எங்கேனாலும் நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் உங்கள் ஊரில் கூட நீங்கள் கழட்டி கூட செக் பண்ணி கூட பாருங்கள், பிரேக் ஷூ ஏதாவது பழசாக போட்டிருக்கோமா, இல்லை மாஸ் சிலிண்டர் பழசாக இருக்கான்ட்டு. எல்லாமே பக்காவாக புதுசாக ஒரிஜினலாக போட்டு தருவோம். ஏன்னா பிரேக் சம்மந்தப்பட்டது வந்து உயிர் சம்மந்தப்பட்டது. அதனால் வந்து நாங்கள் வந்து அதில் வந்து சமாதானமாக போகிறதில்ல. பழசு போட்டுடலாம், நம்ம அதில் ஒரு 1000 மிச்சப்படுத்திக்கலாம், இல்லை ஒரு 2000 மிச்சப்படுத்திக்கலாம், அந்த மாதிரி வேலையை நாங்கள் பண்ணுறது கிடையாதுங்க. இதில் போடுற மாஸ் சிலிண்டரே பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வர பம்பு, ஆயில் பிரேக் பம்பு, அந்த பம்பே நாங்கள் புதுசாக தான் போடுறோம். நாங்கள் பழசெல்லாம் போடுறதில்ல. பழசெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 400 500 கெடைக்கும். அதெல்லாம் பண்ணதில்லை. புதுசு 2000 வருதுங்க. அது 2000 நாங்கள் புதுசாக தான் போடுறோம். பிரேக் ஷூ செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் 1000 வருது. பிரேக் ஷூ பேடுங்களாம் அதுவும் புதுசாக போட்டுடுறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே அதுக்கு இந்த க்ரௌனுக்கெல்லாம் ஆயில் எல்லாமே புதுசாக ஊற்றி விட்டுறோம். நாங்கள் பிரேக் ஆயிலும் புதுசாக ஊற்றி விட்டுறோம். இங்கே இந்த கீர் பாக்ஸிலும் புதுசாக ஊற்றி விட்டுறோம். எல்லாமே பக்காவாக இருக்கும், வேலை க்ளீனாக இருக்கும். அந்த மெட் கார்டு முதற்கொண்டு எல்லாமே புதுசாக தான் போடுறோம். மெட் கார்டு, இந்த வீல் கப்பு எல்லாமே புதுசாக தான் போடுறோம். இப்போ செகண்ட்ஸ் மார்க்கெட்டுன்னு இருக்குது. அங்கேன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்டு மெட் கார்டு கிடைக்கும், செகண்ட் ஹேண்டு வீல் கப்பு கிடைக்கும். நாங்கள் அதை வாங்கி பெயிண்ட் அடித்து போடலாம். அது நல்லா இருக்காதுங்க, வேலையும் க்ளீனாக இருக்காது. நாங்கள் இன்னும் இல்லைங்க, எங்களுக்கு இந்த ரேட்டு கட்டுப்படி ஆகாது, ஒரு 1000 சேர்த்து கொடுன்னு கூட நான் கேட்டு வாங்கி நான் இப்போ செஞ்சுருவேன். ஆனால் வேலை க்ளீனாக இருக்கும். அதுக்குன்னு வந்து நீங்கள் விலையை வந்து கம்மி பண்ணுறீங்க, இல்லை கம்மியாக செய்யுங்க சொல்கிறீங்கன்றதும் வந்து நாங்கள் பைப்போட குவாலிட்டி, தரத்தை, திக்னஸ்ஸு, வெயிட்டில் மாற்றம் பண்ண மாட்டோம். எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். டயர் எம்ஆர்எஃப் டயர்னால் எம்ஆர்எஃப் டயர், ஒரிஜினல் புது டயர் டியூப் தான் போடுவோம். டியூப் டயர் தான், டியூப் டயர்னால் டியூப் டயர் போடுவோம், டியூப்லெஸ்னால் டியூப்லெஸ் போடுவோம். எல்லாமே புதுசு தான் போடுவோம். இந்த பழசு, இந்த ரீபில் டயரு அந்த மாதிரிலாம் போட மாட்டோம். அதே மாதிரி எங்கிட்ட கொடுக்குற வண்டி வந்து என்ஜின் கொஞ்சம் நல்ல கண்டிஷன் வண்டியாக கொடுங்க, வேறு ஒன்றும் சொல்லலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி, ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரேக்லாம் அப்படியே அம்சமாக இருக்கும். அப்படியே பிரேக்கில் அடிச்சு சக்குன்னு நிற்கும். உங்களுக்கு 400 கிலோ வச்சு அடித்தாலும் பிரேக் சக்குன்னு நிற்கும். என்ன காரணம், அந்தளவுக்கு வந்து பிரேக் செட்டிங்ஸு, தொட்டி சைஸு சின்னஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரேக்கும் பர்ஃபார்மன்ஸ் இழுக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். தொட்டி அகலமாக போச்சுன்னா மட்டும்தான் கொஞ்சம் லோடு சேர்த்து வைப்பாங்க. அது கொஞ்சம் பிரேக் கொஞ்சம் ஹெவியாக அழுத்த வேண்டிய இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸும் ஓட்டலாம், ஜென்ஸும் ஓட்டலாம். சின்ன பசங்க ஓட்டக்கூடாது, சாரி. ஒரு மாற்றுத்திறனாளியோ, இல்லை ஒரு கை கால் அடிப்பட்டவங்க, இல்லை ஒரு பேலன்ஸ் பண்ண முடியாதவங்க, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஈஸியாக ஓட்டலாம். அந்த மாதிரி இருக்கும். பிரேக்லேயும் பிரேக் பக்காவாக இருக்கும். செயின் கலற வேலையும் இருக்காது. டயர் விஷயத்துலேயும் உங்களுக்கு எல்லாமே கண்ணியமாக இருக்கும். லைஃப்னு பார்த்தீங்கன்னா டயரோட லைஃப் வந்து 60,000 கிலோமீட்டருக்கு வந்து உங்களுக்கு டயரோட லைஃப் வரும். இப்போ இந்த சூப்பர் எக்ஸலோட டயர்லாம் நான் ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15,000 கிலோமீட்டர் டயர் தேஞ்சிருங்க. இப்போ இந்த டயர்னு பார்த்தீங்கன்னா 60,000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த டயர் ஓட்டலாம். அந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த சூப்பர் எக்ஸல் டயர் காட்டிலும் 4 மடங்கு வந்து டயர் வந்து அதிக லைஃப் வரும் பின்னாடி போடுறங்கட்ட அந்த டயரு. அதனால் இது போடுறோம். இதில் இன்னொன்று என்னென்னா,
இதோட வேகம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35-40க்குள்ளே தாங்க ரீச் ஆகும். அதுக்கு மேலே போகாது. அது எம்டியாக இருந்தாலும் சரி, லோடாக இருந்தாலும் சரி, அவ்வளோதான். அதுக்கு மேலே போகவே போகாது. ஏன்னா நம்ம லோடு வண்டிக்குன்னு செட் பண்ணிட்டோம். அதனால் வந்து லோடும் இழுக்கணும், நமக்கு வண்டியும் போகணுன்றனால அந்த அந்த கான்செப்ட் அவ்வளோதான் வரும். இப்போது சில பேர் இந்த மைலேஜ் வேணும், வேகமும் வேணும்னா, இப்போ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு 2 பேர் பின்னாடி உட்காந்து ட்ரிபிள்ஸ் போனாவே இந்த வண்டி கொஞ்சம் இழுக்குது திணறும். அப்படின்னும் போது நம்ம 400 கிலோ வெயிட் வச்சுக்கிட்டு பின்னாடி அவ்வளோ பெரிய டயர் போட்டு வண்டி இழுக்கிற செட்டப் பண்ணுறோம். அதனால் வந்து அந்த வேகத்தை வந்து குறைச்சா மட்டும்தான் உங்களுக்கு லோடு இழுக்கும். அதனால் வந்து பைக்காக தான் பிரச்சனை கிடையாது. பைக்னால் வந்து கீர் குறைச்சி இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து சூப்பர் எக்ஸல் அதுவாக இழுத்தா மட்டும்தான் உண்டு. அதனால் வந்து இது ஒரு ஆவரேஜாக 350-400 கிலோ வரைக்கும் சராசரியாக போட்டுக்கலாம். ரோடு ஃப்ளாட்டாக தான் இருக்குது அப்படின்னா, உங்கள் வண்டி இன்ஜின் பவர் நல்லா இருக்குது அப்படின்னா இன்னும் 100 கிலோ சேர்த்து கூட போட்டுக்கலாம், தவறு கிடையாது. அதாவது தொடர்ச்சியாக வந்து ஓட்டக்கூடாது. ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோ வரைக்கும் ஓட்டிக்கலாம் செஞ்சுக்கலாம். இந்த சின்ன சின்ன காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, பழைய இரும்பு சாமான் வாங்குறவங்க, இந்த தண்ணி கேன் போடுறவங்க, அந்த மாதிரி இவங்களாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ இது நாங்கள் மெயினாக சொல்கிறது பார்த்திங்கன்னா, இது வந்து தோட்ட யூசேஜுக்கு தான். அக்ரிகல்ச்சர் யூசேஜ் அந்த மாதிரியான யூசேஜ் தான். அடுத்து வில்லேஜில் ஓட்டிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கை கால் அடிப்பட்டவங்க, ஹேண்டிகேப்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வண்டி செஞ்சுட்டு போகிறாங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எதுவும் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக போடுங்க. அதுக்கு தான் சொல்கிறது. எதுக்குன்னா, இப்போ நாங்கள் வந்து ஃபோன் மேக்ஸிமம் எடுக்க முடியறதில்ல. அதனால் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா, இந்த வண்டி என்ன ரேட், உங்களால் வந்து பேச எங்ககிட்ட தயக்கமாக இருக்கோ, இல்லை வேணாவோ, இல்லை பேசக்கூடாது, இல்லை பரவாயில்ல என்னன்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸு, மைலேஜ், பிக்கப்பு, வண்டி லோடு எவ்வளோ வைக்கலாம், எந்த ஊர்லேருந்து இப்போ அமுச்சு விட்டா எப்படி செஞ்சு தருவீங்க, எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி எந்த சந்தேகமாக இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜாக போட்டு விட்டிங்கன்னா, நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அப்படி இது கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த டீ சாப்பிட்ற டைமு, இந்த ரிலாக்ஸ் ஆகிற டைமு, அந்த டைமில் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்குற சந்தேகத்துக்கு நாங்கள் திரும்ப வாய்ஸ் மெசேஜ் போடுவோம். அதாவது நீங்கள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா கூட ஒரு சங்கடமாக இருக்குது அப்படின்றது நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி சொல்லிவிடுவோம். நாங்களும் மறுபடியும் உங்களுக்கு கால்லாம் பண்ண மாட்டோம். நீங்கள் கேட்குறதுக்கு டவுட்டுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுவோம். அவ்வளோதான். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக வருது. சரிங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோன் வந்து மேக்ஸிமம் ஒரு 9 மணி 9:30 மணிக்குள்ளே அதிகபட்சம் நைட்டு பண்ணுங்கள். காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு மேலே பண்ணுங்கள். சில பேர் பண்ணுறாங்க நைட்டு 12:30 மணிக்கெலாம் பண்ணுறாங்க. நைட்டில் 9:30 மணிக்கு மேலே பேச ஃபோன் சைலண்டில் தூக்கி சட்டு ஓரம் போட்டுருவாங்க. ஏன்னா ஃபோன் நைட்டு 11:30 மணி 12 மணிக்கெலாம் பண்ணுறாங்க. அதர் ஸ்டேட்லாம் தான் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் ஹிந்தியில் பேசுகிறாங்க, கன்னடாவில் கேட்குறாங்க, ஒவ்வொருத்தரும் அப்புறம் ஆந்திராவிலேருந்து பேசுவாங்க, எல்லா ஊர்லேருந்து பேசுவாங்க. அதனால் வந்து நாங்கள் ஃபோன் வந்து 9 மணிக்கு மேலே ஃபோன் சைலண்ட் போட்டு தூக்கி ஓரம் போட்டுருவோம். நீங்கள் ஃபோன் நாங்கள் எடுக்கலன்னு நினச்சி நீங்கள் கூட வருத்தப்பட தேவையில்ல, வருத்தப்படக்கூடாதுன்ற சொல்கிறனால சொல்கிறேன். அதனால் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் பார்த்திங்கன்னா 3 அடி அகலம், 4 அடி நீளம், 1 அடி ஹைட்டு, பின்பக்க டோர் ஓப்பன். இது ரிவர்ஸு லைட்டு, இது ரிவர்ஸ் அலாரம், பேக் டேஞ்சர் லைட் செட்டிங்ஸு எல்லாமே வந்துடும். வந்து வாடாங்க சாவி ஆன் பண்ணுறேன். சாவி ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லைட்லாம் எரியும். அதே மாதிரி வந்து நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிவர்ஸ் போட்டிங்கன்னா அலாரமாக அடிக்கும். ஸ்டார்ட் பண்ண அப்படி வண்டி ரிவர்ஸ் கீர் மாற்றி விடும். ரிவர்ஸ் கீர் பார்த்தோன்னா அது மாதிரி வந்துடும். வந்து யாருமே வந்து நம்ம பின்னாடி நவுருங்க அப்படின்னு நம்ம கூப்பிட தேவையில்லை. அதனால் வாங்க வந்து கேமரா பிடிக்கும். நான் கொஞ்சம் ஓட்டி காட்டுறேங்க. இப்படியே இருக்கிற மாதிரியே இப்படி இப்போ பார்த்துருக்கீங்க வண்டி எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வண்டி மூவ் பண்ணி காட்டினேன். இப்போ பார்த்தீங்கன்னா நின்ன இடத்துல முறுக்குனதுக்கே வந்து வண்டி என்ன வேகமாக போகுது வருதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படின்போது லோடு வைக்கும் போது அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அது காட்டும். அதனால் வந்து இப்போ இந்த வண்டி இன்னும் சொல்லப்போனால் இந்த வண்டி ஓட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஓட்டி பழகும். காலி இடத்துல நிறுத்தி ஓட்டி பார்க்கலாம். ஏன்னா ஒரு பக்கமாக போவாங்க, இந்த பக்கம் போவாங்க, அந்த பக்கம் போவாங்க. அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் வரணும். அதனால் சொல்கிறது. வீடியோ 10 நிமிஷம் ஆகிப்போச்சுங்க.
சரி ஓகே. நீங்கள் எது இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் போடுங்க. நன்றி, வணக்கம்.